வாய்ப்பே இல்ல. நாளைக்கு வான்கேட் என்ன கேளுங்க, நாளைக்கு சிஎஸ்கே தான் ஜெயிக்கும், அவ்வளவுதான். வாய்ப்பு இல்ல ப்ரோ. 2 மேட்ச் தான் ஜெயிச்சானுங்க, 2 மேட்ச் தான், கடைசி 2 மேட்ச் ஜெயிச்சானுங்க. டேய் இப்பதான் ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க. டேய் நாங்க ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம், நாங்க தான் ஜெயிப்போம். எங்க கிட்ட தான் ரெக்கார்ட் அதிகம் ப்ரோ. வான்கேட் நாளைக்கு சென்னை தான் ஜெயிக்கும், எழுதுங்க. வாய்ப்பே இல்ல ப்ரோ. நாளைக்கு காலேஜ் வர மாட்டான், தோத்துட்டா அப்புறம் மண்டே. ப்ரோ எங்க கிட்ட தான் ப்ரோ ரெக்கார்ட் அதிகமா இருக்கு. இல்ல ரெண்டுமே சேம் தான. ஆஹா நாங்க 21 மேட்ச் ஆடுறோம். ரிதம் தான் ப்ரோ ஜெயிக்கும். ப்ரோ இவங்க காமெடி பீஸ் நோ ராடி. ப்ரோ இப்போ சிஎஸ்கே தான் ப்ரோ ரிதம்ல இருக்கு. எம்ஐ 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. பட் ஆனா லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்களா ப்ரோ? கடப்பார பேட்டிங் இப்போதான் வச்சிட்டு நோ பேட்டிங்க பார்த்தாலே பயங்கரமா. துஷார் தேஷ்பாண்டே நாளைக்கு 3 விக்கெட் எடுக்கறான் ப்ரோ. துஷார் தேஷ்பாண்டே நாளைக்கு 3 விக்கெட் எடுக்கறான். 4 ஓவர் 6 கொடுக்கறாங்க. எல்லாரும் 6 அடிப்பாங்க. 2 6 வெளிய போய்டுவாங்க ப்ரோ. அவங்களே போய்டுவாங்க. 2 6 அடிப்பாங்க. ஒருத்த வந்து 2 6 அடிப்பா அவுட் ஆயிடுவாங்க. நீங்க வாய்ப்பே இல்ல. ஆடுவாங்க ப்ரோ. சொல்றேன் ப்ரோ. ருத்ராஜ் தூபே ப்ரோ நடுவுல 2 பேர் போதும் முடிச்சுவானுங்க. டேய் ரோஹித் இஷான் சூர்யா இருக்காங்க. ஆட மாட்டானுங்கடா, ஆட மாட்டாங்க எல்லாரும். இன்னும் ஆட மாட்டானுங்கடா. முன்னேறாங்க. பும்ரா bowling எல்லாம் அவுட் ஆயிருவீங்கடா. அந்த ஒரு பவுலர் தான் ப்ரோ. 4 ஓவர் தத்துறா போதும். 16 ஓவர் யார் போடுவான்னு கேளுங்க. விட்டா யாரா போடுவா? அதே கேளுடா. மத்வால் இருக்கான், 20 ஓவர் யார் போடுவாங்க? மத்வால் இருக்கான், நபி இருக்கான். நான் வெச்சிட்டு என்ன பண்றது? போதண்டா எங்களுக்கு ப்ரோ. இது. எங்களுக்கு இருக்க ஒரு துஷார் தேஷ்பாண்டே இருக்கும் ப்ரோ. பத்திரானா வந்து ஓகே. முஸ்தபிசூர் இருக்கா, என்னடா பண்ணுவீங்க? அவன் ஆளே கிடையாதுடா. முஸ்தபிஸ் பர்பிள் கேப், பர்பிள் கேப்டா. பர்பிள் கேப் பும்ரா. பொம்பராப்பா. யாரா நீ? இன்னி நாளைக்கு உங்க கிட்ட என்னடா இருக்கு? நாளைக்கு எத்துறோம்டா. நாளைக்கு என்னடா இருக்கு? நாளைக்கு எத்துறோம்டா. வின்னிங்டா. பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4வது இருக்கோம்டா. 4வது இருக்கும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல. நாளைக்கு தோத்துட்டு மும்பை மேல வரும் ப்ரோ. அவன் ஆர்சிபி ப்ரோ. அவனுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிடலாம். இங்க வாடா டேய். ஆர்சிபி வா. அவன் ஆர்சிபி தான் அவனுக்கு வச்சிருக்கானடா. ஆரஞ்சு கேப் என்னடா வச்சிருக்கீங்க? நீங்க என்னடா வச்சிருக்கீங்க? ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் வச்சு டோர்னமென்ட் ஜெயிக்க முடியாது ப்ரோ. டோர்னமென்ட் ஜெயிக்க முடியாது. நாளைக்கு நாள் போக ஒரு போறீங்க. மாதிரி ஸ்கேம் பண்ணி தான் ப்ரோ ஜெயிக்க முடியும். நேத்து பண்ண அம்பையரை கரெக்ட் பண்றனா பேசவே கூடாது ப்ரோ. அது த்ரில்லிங்கா போகும் ப்ரோ. எனக்கு வந்து என்ன வந்து லாஸ்ட் ஒரு வரைக்கும் போணும் ப்ரோ. மேட்ச் எல்லாரும் இந்த மேட்ச்க்கு வெயிட் பண்றாங்க. 29th மேட்ச் சிஎஸ்கே மீத எல்லா வருஷமும் அந்த மேட்ச் தான். நாளைக்கு அவனுக்கு இருக்க மாட்டானுங்க வீட்ல. நாளைக்கு ப்ரோ நாளைக்கு சென்னை தான் ஜெயிக்கும். இவனுக்கு வாய் மட்டும் தான் ப்ரோ. இவனுங்க வாய் மட்டும் தான் ப்ரோ. ஜெயிக்கிறது சிஎஸ்கே தான் ப்ரோ. வேணா பாருங்க ப்ரோ. சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். இந்த வருஷம் கப் அடிக்கணும். தோத்துச்சா என்ன தோக்காதுடா. சரி ஆர்சிபி 5 மேட்ச் அவனுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆர்சிபி வாய் ப்ரோ. வாய் மட்டும் என்னடா என்ன பண்ணானு கேளு ப்ரோ. ஜெயிக்கிறோமா? சரி ஓகே ப்ரோ. சரி ஓகே. விராட் கோலின்னு விட்டுருங்க ப்ரோ. அந்த பிரான்சைஸ்ல ஓகே ஆடல தோத்தாங்க ப்ரோ. தோத்தாலுமே நியாயமா தோக்குறோம் ப்ரோ. தோத்தா நியாயமா தோக்குறோம். இவனுங்கள மாதிரி 2 வருஷம் பேன் ஆயிலாம் எந்த கேப் மாதிரி வேலையும் பார்க்கல. 2 வருஷம் பேன் ஆயிட்டு 3 வருஷம் கப் அடிச்சோம் ப்ரோ. 3 வருஷம் கப்ச்சா 2வது வருஷம் பேன் ஆனங்க. ஃபைனல்ஸ் என்னங்க எங்க எஸ்ஆர்எச் ஓட தோத்தானுங்க ப்ரோ. பேசவே கூடாது. ஓகே ப்ரோ. நாங்க தோத்தோம் தான் இல்லன்னு சொல்ல. 2 வருஷம் பேன் ஆனன்னு சொன்னாங்க தானே. அதே மாதிரி தான் 5 கப் அடிச்சா. 5 இல்ல இரு முத பேச விட. அந்த 5 தடவையும் இவனுங்க 420 வேலை பாத்துக்கணுமா என்ன? அந்த 2வது கப் 2011 ஆர்சிபியோட நாங்க ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சோம் ப்ரோ. அப்ப ஆர்சிபியோட காசு வாங்கலாம்னு கேளு. என்ன அப்படிலாம் எதுவுமே நடக்கல. ஈஸ்ட போட்டு இவங்களே பேசுவாங்க. 5 கப் நாங்க ஃப்ராடா? ஆர்சிபி ஃப்ராட் தானே. மேட்ச் ஃபிக்ஸிங்னா என்ன ப்ரோ? அவனுக்கு காசு வாங்கி தோத்தானுங்கன்னா அப்ப அது உண்மைதானே ப்ரோ. ஆர்சிபி எவ்வளவு காசு வாங்கி எவ்வளவு பிளேயர்ஸ் தோத்தானுங்க. எவ்வளவு செமிஃபைனல் 2014 செமிஃபைனல்ஸ் நாங்க ஜெயிக்கலனா ஃபைனல்ஸ் பஞ்சாப் ஜெயிச்சானுங்க, கேகேஆர் ஜெயிச்சானுங்க. ஆனா அது வந்து ஆர்சிபியால தான் நாங்க போன பிளேயர்ஸ் இல்ல. அப்ப எவ்வளவு தோத்தானுங்க அவனுங்க? எவ்வளவு காசு வாங்கி தோத்தானுங்க? எவ்வளவு காசு இல்ல ப்ரோ. நீங்களே சொல்லுங்க. இவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான். 5 தடவை அடிச்சான்னு பேசுறானுங்க. 5வது வருஷம் நீ கப் என்னது? செகண்ட் கப் 5வது தடவை நாங்க எங்கடா கொடுத்தோம்? மேட்சே பார்க்கல ப்ரோ. மேட்சே பார்க்கல. அவன் 18ல இருந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். ஆர்சிபி ஓட நோ பால் போட்டு அவனுக்கு மேட்ச் ஃபிக்ஸிங் தானா அதுவும் ஒத்துக்க மாட்டானுங்க. கேட்டா 5 வருஷம் ஃப்ராட் பண்ணுவானுங்க. அப்ப ஆர்சிபி ஃப்ராட் தானே ப்ரோ. எல்லாரும் ஃப்ராட் தான். சென்னை மூவினா சென்னை தான் ப்ரோ. கன்ஃபார்ம் சென்னை தான் ப்ரோ ஜெயிக்கும். அதான் சொல்லு. சப்போஸ் எம்ஐ தோத்துச்சுனா என்ன பண்ணுவ? எம்ஐ சாரி ப்ரோ. சிஎஸ்கே தோத்துச்சுனா என்ன பண்ணுவ? அவன் அப்படிதான் ப்ரோ பேசுவாங்க. சொல்ல இப்ப பேசுறத நான் பேசு. சிஎஸ்கே கண்டிப்பா ப்ரோ. எங்களுக்கு என்னன்னா 3 மேட்ச் இப்ப நாங்க ஜெயிச்சிட்டோம் ப்ரோ. இப்ப பிரச்சனை இல்ல. அடுத்து எல்எச்சி நாங்க கண்டிப்பா எல்லாமே ஜெயிச்சிரோம். இவனுங்க பிளே ஆஃப்ஸே வர மாட்டாங்க. ஆர்சிபி தெரிஞ்சு போச்சு அடுத்த கதை. நீ சொல்ல உலகத்துக்கே தெரியும்டா. உலகத்துக்கே தெரியும்டா ப்ரோ. நான் என்ன சொல்றேன் இவனுங்க நான் சொல்றேன் ஆனஸ்டா விராட் கோலியால தான் ஆர்சிபி அவ்வளவு ஃபேன் பேஸ். அது எல்லாருக்கும் தெரியும். விராட் கோலி ஒருத்தர் தான் ஆடுற அந்த டீம்ல. அவர் ஒருத்தர் மட்டும் ஒரு பிரான்சைஸ் மாறிட்டாருன்னா போதும் ப்ரோ. ஆர்சிபி பக்கம் எவனுமே நிக்க மாட்டான். எல்லாம் விராட் கோலி இந்த டீம் அந்த டீம் தான். சீரியஸா தான் நடக்கும். அவர் ஒருத்தருக்காக தான் பாக்குறேன். நானே அதேதான் சிஎஸ்கேல தலதோனில்னா இவனுங்க பிச்சுட்டு போயிருவானுங்க. இப்ப இதே தானே பேசிட்டு இருக்கான். இந்த ஒரு சீசன் விட்டுருங்க ப்ரோ. அடுத்த வருஷம் பேசிக்கலாம். அடுத்த வருஷம் என்ன வாய் பேசணும்னா இங்கே நிக்கிறோம். இதே நாள் டேட்டை நோட் பண்ணி வச்சுக்காங்க. என்ன பேசணும் மட்டும் இப்ப நீ இதை பத்தி தானே சொன்ன. அதுக்குதான் நான் இப்ப நீ கோலி இல்லாம போயிட்டானா என்ன பண்ணணும்னு பேசினா அதுக்குதான் இப்ப நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்.
ப்ரோ ஆக்சுவலா நாளைக்கு மேட்ச் எம்ஐ தான் ப்ரோ ஜெயிக்கும். வேற என்ன ப்ரோ क्वेश्चन? ஆர்சிபி ஃபேன் ப்ரோ பட் மும்பை தான். ஆஃப் கோர்ஸ் நான் ஆர்சிபி ஃபேன் தான் ப்ரோ. ப்ரோ நான் வந்து எல்லாமே நியூட்ரலா தான் பாப்பேன். சிஎஸ்கே வந்தா சிஎஸ்கே தான் ப்ரோ ஜெயிக்கும். கன்ஃபார்ம் சிஎஸ்கே தான். நீ ஃபேனா பாக்குற ப்ரோ ஆர்சிபி ஃபேன் ப்ரோ ஆஸ் வந்து ஆக்சுவலி நம்ம பிளேயரா பார்த்தா எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம் ப்ரோ. நான் சிஎஸ்கே வந்தா சிஎஸ்கே தான் ப்ரோ ஜெயிக்கும். எனக்கு அவ்வளவுதான் இன்டென்ட். நாளைக்கு எம்ஐ ஆடுறாங்க, எம்ஐ ஸ்ட்ராங் பேட்டிங் நல்லா ஆட்டும். எனக்கு வந்து மேட்ச் வந்து சீக்கிரமா முடிச்சு நம்ம ரொம்ப அடிச்சுட்டு அவனுக்கு அடிக்கலாம் அதெல்லாம் மேட்டர் இல்ல. கடைசி ஒரு வரைக்கும் போனோம், சிஎஸ்கே ஜெயிக்கணும். எனக்கு அவ்வளவுதான் மேட்ச். சூர்யா நல்லா ஆடுவான், ரோஹித் சர்மா நல்லா ஆடுவான். அவங்க இஷ்டம் ப்ரோ, எப்படி ஆடுவாங்க அவங்களுக்கு தான் தெரியும். பட் எவனா ஒருத்தாள்னாலும் அங்க பேக்கப் நிறைய பேர் இருக்கானுங்க ப்ரோ. ஒருத்த அடிக்கலாம். நாளைக்கு வான்கேடே ப்ரோ, இஷான் கிஷன், பும்ரா, இங்க வந்து இந்த சைடுல வந்து முஸ்தபிசர் ப்ரோ, ருத்ராஜ் ப்ரோ, சிபன் துபே ஆடுவார் ப்ரோ. மிடில் ஒரு போட்டு ஆடுவார் ப்ரோ. இது 4 வந்து என் ப்ரெடிக்ஷன். ஆடுவார் இருக்க மாட்டான்னு பேசிக்கிறாங்க. இருந்தாலும் சொல்ல நாளைக்கு பும்ரா கண்டிப்பா விக்கெட் எடுப்பான் ப்ரோ. அட்லீஸ்ட் 2 எடுப்பான். எடுப்பான். பும்ரா எடுத்துருவான் ப்ரோ. 4 ஓவர், அந்த 4 ஓவர் மட்டும் நம்ம பார்த்து அட்டா முடிஞ்சிச்சு ப்ரோ. அவங்க டீம்ல மற்றபடி ப்ரெஷர் போட்டு அடிச்சிடலாம் ப்ரோ. என்ன ஸ்பின்னர் போட்டா நபி போடும், இல்ல நபி தான் ப்ரோ எடுத்துட்டு வருவாங்க. நபிலாம் அடிச்சிடலாம் ப்ரோ. மிடில் ஆர்டர் தட்டி ஆடினா அடிச்சிடலாம். எங்க டீம்லனா இப்போ வந்து மிச்சல் மட்டும் ஃபார்முக்கு வந்தானா போதும் ப்ரோ. மிடில் ஆர்டர் சமைச்சாங்க. தூபே மிச்சல் இப்போ ஸ்லோ இன்னிங் ஸ்டார்ட் இருக்காரு. அவர் வருவாரு, சீக்கிரம் கம்பேக் கொடுப்பாரு ப்ரோ. அவன் துபா போடுறான். அவன் மிச்சர் தான் சாப்பிடுறான். அது அவங்களுக்கே தெரியும். எங்க டீம்ல யார் சாப்பிடுறா? மிச்சல் தான் ப்ரோ. மிச்சல் வந்து மிடில் வேர்ல்ட் கப் பாத்தீங்களா இல்லையா? மிச்சல் எப்படி ஆனாரு? மிடில் ஓவர்ஸ் எப்படி இந்தியாக்கு எதிராக செஞ்சுரி அடிச்சாரு. இந்தியாக்கு ஆப்போசிட்டா செஞ்சுரி அடிச்சாரு. இந்தியன் பாலர்ஸ் எதுவும் இல்ல. பும்ராவோட இது பெர்ஃபார்ம் பண்ணா. ஷாமியா இருக்கு ப்ரோ. சைலண்டா இருக்குன்னு சொல்றதுக்கு அவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த நாய் அது. வாடா ப்ரோ அது வந்து அது உண்மையில நான் பேசணும்னு நினைச்சேன். அவரு கண்ட்ரிக்காக அவர் பண்றது ப்ரோ. அவருக்கு நான் அவங்க நியாயமா ஒரு கேள்வி கேட்டுக்கணும்ல. நாளைக்கு கிரவுடு நாளைக்கு பேட் கமிங் சப்போர்ட் பண்ணுடா. இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, இவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா பேட் கமிங் சைலன்ஸ் நமக்கு அசிங்கம். இல்ல அது எப்படி ப்ரோ அசிங்கம்? அவர் என்ன சொன்னாரு, நாளைக்கு கிரவுட் ஒன் சைடா இருக்க போகுது கேம் ஃபுல்லா. அது உங்க ஆஸ்திரேலியன் டீம் தான் ஒத்துக்கிறேன். அவன் கண்ட்ரிக்காக எல்லாம் சொல்லக்கூடாது ப்ரோ. நாளைக்கு கிரவுண்ட் சைலண்ட் ஆக்குறது எங்களுக்கு அப்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது தப்பே இல்லை. அது அவர் கண்ட்ரிக்காக அவர் ஜெயிக்கலாம், அவர் பேசலாம், என்ன பண்ணலாம். இப்ப இதே இந்தியால கோலி அங்க போயிட்டு அப்படி சொன்னா நம்ம எல்லாம் வந்து கெத்துன்னு சொல்லலாம். அதே கமிங் சொன்னா மட்டும் இப்படி பேசுறானுன்னு தெரியல. அதுதான் எனக்கு கூட தெரியல. சொல்ல மாட்டேன். அன்னைக்கு டெஸ்ட் சீரீஸ்ல வந்து விராட் கோலி வந்து ஃபக்குன்னு அப்படின்னு காமிச்சு போனார். தெரியும்ல, நியூஸ் போச்சுல. ஆஸ்திரேலியன்ஸ்ல வந்து அவர் வான் பண்ணாங்க, அவர் டீமே வான் பண்ணாங்க. ஆனா இந்தியால வந்து இப்ப வந்து கெத்தா பேசிட்டு இருக்காங்கல்ல. அதையே மத்த பிளேஸ் பண்ணா ஒத்துக்க மாட்டீங்க ப்ரோ. நான் சொல்றேன், விராட் கோலி பண்ணது ஸ்போர்ட்ஸ் மேன் என்னமோ சொல்லுங்க, அது வந்து பேஷன், அவர் அக்ரெஷன் ஒத்துக்கலாம். பட் வந்து தப்பா பேசல, அவர் பண்ணா மட்டும் ஒத்துக்கிறீங்க, மத்த பிளேஸ் பண்ணா ஒத்துக்க மாட்டீங்க. அவ்வளவுதான் நான் கேள்வி. அதான் பண்றாங்க, ரொம்ப ஹேட்டட் பண்றாங்க. போன வாட்டி எல்லாம் பண்ணிட்டானுங்க. பட் போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீ மூடு போன மேட்ச் நல்ல கேப்டன் ப்ரோ. ஆக்சுவலி சீரியஸா நல்ல கேப்டன். அவங்களுக்கு என்னன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து ஸ்டெப் டவுன் பண்ணது வந்து அது வந்து மும்பை இந்தியன்ஸ் பிரான்ச்சைஸோட தப்பு. அதுக்காக வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா பூ பண்றதுலாம் தப்பு ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. நல்ல கேப்டன் ப்ரோ. அவரு நல்லா ஆடிட்டு இருக்காரு. அது ஹர்திக் பாண்டியா வந்து ஃபர்ஸ்ட் பிடிச்சதே வந்து அவன் நல்ல ஃபினிஷர் ப்ரோ. பயங்கரமா ஆடுவான் கடைசியில வந்து. பட் இவன் வந்து கேப்டன்சி இருக்கிறதுனால வந்து அவன் ஸ்லோவா ஆடுறான். பட் அதுவும் இல்லாம அதான் மேனேஜ்மெண்ட் பண்ணதுனால தான் இப்போ எல்லாமே தப்பு. கேப்டன்சி இல்லாம இருந்தா ஒரு நல்லா ஆடுவாரா? கொடுத்துருக்காங்க, அடுத்த கேப்டன் அவன் தான், வேற எதுவும் பண்ண முடியாது. பட் ரோஹித் சர்மாட்ட கேட்டு பண்ணியிருக்கணும், அது பண்ணல. அது மேனேஜ்மெண்ட் தப்பு தான், அவமால தப்பு இல்லை. சிஎஸ்கே மும்பை மேட்ச் எப்படி பாக்குறீங்க? ஆஃப் கோர்ஸ் நல்லா தான் ப்ரோ இருக்கும். பழைய எம்ஐ தான், ஆஃப் கோர்ஸ் எம்ஐ தான் ப்ரோ. வன்மனா இல்ல ப்ரோ. இல்ல நீங்க பேசுவானுங்க வன்மனா இல்ல ப்ரோ. ஸ்டேட்மென்ட் போற நாளைக்கு ஜெயிச்சு நானே ப்ரோ. வன்மன் சொல்றான் தானே ப்ரோ. நீங்களே சொல்லுங்க. 5 மேட்ச் ஆடி இருக்காங்க தானே. 5 மேட்ச்ல 2 மேட்ச் தான் வின். அந்த ஒரே ஒரு மேட்ச் தான் 125 மட்டமானாங்க மேட்ச். 4 மேட்சுமே கம்பேக் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ப்ரோ. எம்ஐ ப்ரோ மும்பை நல்ல கம்பேக். நான் வந்து ஹேட்டர் எல்லாம் கிடையாது. எனக்கு நினைச்சு சென்னைனா ஃபர்ஸ்ட் சென்னை தான் சொல்ல. சென்னை தான் ப்ரோ ஜெயிக்கணும் எனக்கு. ஆக்சுவலி நான் மும்பை நான் போனேத்தி மும்பை ஆர்சிபி கண்டிப்பா மும்பை தான் ஜெயிக்கணும் நினைச்சேன்.